வாக்வாதினி எஜுகேஷன் யூடியூப் சேனல்ல நம்ம இன்னைக்கு 10ஆம் வகுப்பு தமிழ் முதல் இடைப்பருவத் தேர்வு இயல் 1ல் உள்ள முக்கியமான குறுவினாக்களை பார்க்கலாம் வாங்க. மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துவோமே. இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களை தவிர எஞ்சியுள்ள 50 காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. இப்பாடல்ல நமக்கு சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் நூல் கொடுத்திருக்காங்க. மீதமுள்ள 3 நூல்கள் வந்து சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இப்பாடலில் உள்ள சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய 2ஐ தவிர சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி ஆகியன எஞ்சியுள்ள 3 காப்பியங்கள் ஆகும். சிலப்பதிகாரம் சி ல இப் ப தி கா ர இம் சிலப்பதிகாரம். மணிமேகலை மணிமேகலை மணிமேகலை. சீவக சிந்தாமணி சீவக சீவக சிந்தாமணி சிந்தாமணி சிந்தாமணி. வளையாபதி வளையாபதி வளையாபதி. குண்டலகேசி குண்டலகேசி குண்டலகேசி. இரண்டாவது வினாக்கான விடையை பார்க்கலாம் வாங்க. பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்கள் யாவை? பூவின் நிலைகள். பூவின் தோற்ற நிலை அரும்பு. பூவு விரியத் தொடங்கும் நிலை போது. பூவின் மலர்ந்த நிலை மலர். மரஞ்செடியினின்று பூ கீழே விழுந்த நிலை வீ. பூ வாடின நிலை செம்மல். பூ பார்த்தீங்கன்னா தோன்றதை வந்து நம்ம அரும்புன்னு சொல்றாங்க. பூ வந்து விரிஞ்சு இருக்கு சொல்றா, அது வந்து போது அப்படின்னு சொல்றாங்க. பூ வந்து மலர்ந்த நிலை பூத்த பிறகு நம்ம அதை மலர்ன்னு சொல்றோம். பூ வந்து ஒரு மரச்செடியில இருந்து விழுந்துச்சுன்னா அதை வந்து வீண் வந்து சொல்லலாம். பூ வந்து வாடி போயிருந்தா அதை வந்து செம்மல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுல முக்கியமான வேர்டு வந்து இதெல்லாம் படிச்சுக்கோங்க. அரும்பு அரு இம்பு அரும்பு. போது போது போது. மலர் மலர் மலர். வீ செம்மல் சே இம் ம இல் செம்மல். அடுத்தது மூன்றாவது வினாக்கான விடையை பார்க்கலாம். தமிழ்ச்சொல் வளம் குறித்து கால்டுவெல் குறிப்பிடும் கருத்தை எழுதுக. கால்டுவெல் வந்து தமிழை பத்தி என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, தமிழ் அல்லாத திராவிட மொழிகளின் அகராதிகளை ஆராயும் போது தமிழில் உள்ள ஒரு பொருள் பல சொல் வரிசைகள் அவற்றில் இல்லா குறை எந்த தமிழறிஞருக்கும் மிக தெளிவாக தோன்றும். அதாவது பாத்தீங்கன்னா, தமிழ்ல வந்து ஒரு பொருட்கு பல சொல் வரிசைகள் வந்து நிறைய வந்து இருக்கு. ஆனா தமிழ் இல்லாத மற்ற திராவிட மொழிகள், அதாவது தெலுங்கு, கன்னடம் போன்ற நூலோட அகராதியை நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது அதுல வந்து இந்த பொருட்கான பல சொல் வரிசைகள் வந்து இல்லாத குறை வந்து கண்டிப்பா இருக்கும். அதை வந்து தமிழறிஞர்களுக்கு எல்லாருமே தெளிவா தோன்றும் அப்படின்னு சொல்றாரு கால்டுவெல். அந்த அளவுக்கு வந்து தமிழ் வந்து சொல்வளம் மிக்கது. அடுத்த பாயிண்ட், தமிழில் மட்டும் பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரியவனாக கருதப்படும் சொற்கள் மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்குரியவனாக கருதப்படும் சொற்களும் உள என்கிறார் கால்டுவெல். அதாவது தமிழ்ல மட்டுமே பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே உரியதாக இருக்கிற சொற்களை தவிர தெலுங்கு, கன்னடம் போன்ற மற்ற மொழிகள் இருக்கக்கூடிய சொற்களும் வந்து தமிழ்ல வந்து இருக்கு அப்படின்னு கால்டுவெல் வந்து சொல்றாரு. இதோட ஸ்பெல்லிங் படிக்கலாம். தமிழ் அல்லாத தமிழ இல்லாத தமிழல்லாத திராவிட திராவிட மொழிகளின் மொழிகளின் அகராதிகளை அகராதிகளை ஆராயும் போது தமிழிலுள்ள ஒரு பொருட் பல சொல் பல சொல் வரிசைகள் வரிசைகள் அவற்றில் அவற்றில் இல்லா குறை எந்த தமிழறிஞர்க்கும் தமிழறிஞர்க்கும் மிக
தெளிவாக 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 தோன்றும் தோன்றும். தமிழில் தமிழில் மட்டும் மட்டும் பயன்படுத்தப்பட்டு பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக சிறப்பாக உரியவனாக கருதப்படும் கருதப்படும் சொற்கள் சொற்கள் மட்டுமின்றி மட்டுமின்றி தெலுங்கு கன்னடம் கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்குரியவனாக மொழிகளுக்குரியவனாக கருதப்படும் சொற்களும் சொற்களும் உல என்கிறார் என்கிறார் கால்டுவெல் கால்டுவெல். அடுத்தது தமிழ்நாட்டில் மட்டும் விளையும் கூழங்கள் யாவை? கூழங்கள்னா தானியங்கள். என்னென்னலாம் தமிழ்நாட்டுல விளையுதுன்னா வரகு, காடைக்கன்னி, குதிரைவாளி முதலியன. வரகு காடைக்கன்னி காடைக்கன்னி, குதிரைவாளி அடுத்தது 5வது கொஸ்டின். தாவரங்களின் இளம் பயிர் வகைகளை குறிக்கும் சொற்களில் 4 எழுதுக. நாற்று நெல், கத்தரி முதலியவற்றின் இளநிலை. நெற்பயிர் கத்தரிக்காயோட சின்ன பருவநிலையை இளநிலையை நாற்று அப்படின்னு சொல்றாங்க. மாமரம், புளியமரம், வாழைமரம் முதலியவற்ற இளநிலையை கன்று அப்படின்னு சொல்றாங்க. வாழை மரத்தோட இளநிலையை குருத்து அப்படின்னு சொல்றாங்க. தென்னை மரத்தோட இளநிலைய பிள்ளை அப்படின்னு சொல்றாங்க. நாற்று நெல், கத்தரி முதலியவற்றின் இளநிலை. கன்று மா, புலி, வாழை முதலியவற்றின் இளநிலை. குருத்து வாழையின் இளநிலை. பிள்ளை தென்னையின் இளநிலை. நாற்று நாற்று. கன்று கன்று. குருத்து குருத்து. பிள்ளை இல்லை பிள்ளை. அடுத்தது 6வது கொஸ்டின். தற்கால உரைநடையில் ஸ்லேடை அமையும் நயத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டு தருக. இசை விமர்சகர் சுப்டுவின் விமர்சனங்களில் நயமான ஸ்லேடைகள் காணப்படும். ஸ்லேடைன்னா ஒரு சொல் 2 பொருள்படும்படி அமைஞ்சா அது ஸ்லேடைன்னு சொல்றாங்க. இசை விமர்சகர் சுப்டு எப்ப விமர்சனம் பண்ணாலும் அவரோட விமர்சனங்கள்ல ஸ்லேடை இருக்கும் கண்டிப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஒரு முறை ஒரு பெரிய வித்வானுடைய இசை நிகழ்ச்சியை விமர்சனம் செய்யும் போது அன்று கச்சேரியில் அவருடைய காதிலும் கம்மல், குரலிலும் கம்மல் என்று ஸ்லேடையாக குறிப்பிட்டார். ஒரு தடவை இசை நிகழ்ச்சியில அவர் பேசுறப்போ என்ன சொல்லியிருக்காங்களாம், கச்சேரியில காதிலும் கம்மல்னா காதல போட்டிருக்க கம்பல், குரலிலும் கம்மல்னா அவரோட குரல் பேசும் சொல்ல ஒரு மாதிரி இருக்கு, அததான் கம்மல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே சொல் 2 பொருள் படும்படி அமைஞ்சா அது ஸ்லேடை ஆகும். இசை விமர்சகர் சுப்டுவின் விமர்சனங்களில் நயமான ஸ்லேடைகள் காணப்படும். ஒருமுறை ஒரு பெரிய வித்வானுடைய இசை நிகழ்ச்சியை விமர்சனம் செய்யும் போது அன்று கச்சேரியில் அவருடைய காதிலும் கம்மல், குரலிலும் கம்மல் என்று ஸ்லேடையாக குறிப்பிட்டார். அடுத்தது 50 காப்பியங்கள் யாவை? 7வது கொஸ்டின். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி ஆகிய 5 50 காப்பியங்கள் ஆகும். அடுத்தது 8வது கொஸ்டின். வேங்கை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. பொதுமொழினா ஒரு சொல்
தனியா இருக்கிறப்போ ஒரு பொருளையும் அதே சொல் வந்து பிரித்தால் ஒரு பொருளையும் தொடர்ந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைஞ்சா அது வந்து பொதுமொழியாகும். இதுல வேங்கை என்பது தனிமொழியாகி ஒரு புலியையும் ஒரு வகை மரத்தையும் வந்து குறிக்கும். அதே சொல் வந்து வேம் பிளஸ் கை என்று பிரிக்கும் பொழுது வேம் பிளஸ் கை என தொடர்மொழியாக பிரிந்து வேகின்ற கை என பொருள் தரும். இது தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவதால் பொதுமொழியாகவும் இருக்கிறது. அடுத்த கொஸ்டின். உடுப்பதுவும் உண்பதுவும் காணின் பிறர் மேல் வடுக்கான் வற்றாகும் கீழ் இக்குறளில் அமைந்துள்ள அளபெடையின் வகையை சுட்டி அதன் இலக்கணம் தருக. அளபெடையின் வகை வந்து உடுப்பதுவும் உண்பதுவும் வந்து இன்னிசை அளபெடையாகும். இன்னிசை அளபெடைனா ஒரு சொல்ல வந்து ஓசை குறையாத இடத்தும் ஓசை குறையலனா கூட ஒரு இனிய ஓசைக்காக ஒரு சொல் வந்து நீண்டு வந்து அளபெடுப்பது வந்து இன்னிசை அளபெடையாகும். இதுல வந்து செய்யுளில் ஓசை குறையாத இடத்தும் இனிய ஓசைக்காக அளபெடுப்பது இன்னிசை அளபெடையாகும். உடுப்பதுவும் உண்பதுவும் இது இந்த ரெண்டு வேர்டும் வந்து இன்னிசை அளபெடையாகும். உடு இப்ப து உ இம் உடுப்பதுவும் உண்பதுவும் உ இன்ப து உ இம் உண்பதுவும் இன்னிசை அளபெடையாகும். இன்னிசை ளபெடை இன்னிசை அளபெடை ஆகும். இந்த கொஸ்டின் படிச்சாவே போதும், நீங்க ஃபர்ஸ்ட் மிட்டம்ல அழகா மார்க் எடுக்கலாம். இது எல்லாமே வந்து ரிப்பீட்டடா வந்த கொஸ்டின்ஸ். உங்களுக்கு மிகவும் வந்து பயனுள்ளதாக இருக்கும் இந்த கொஸ்டின் படிச்சா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாக்வாதின் எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.